உணவு வழங்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் அது சென்னையின் மற்ற பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. பெருந்தலைவர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவர்களின் பசி தீர்க்கும் வகையில் மதிய உணவு திட்டம் கொண்டுவரப்பட்டது. எம்ஜிஆர் ஆட்சியில் அது சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் முட்டையுடன் கூடிய நிறைவான சத்துணவு திட்டமாக உருவாக்கப்பட்டது. பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் சூழலில் அவர்கள் பள்ளி செல்லும் தங்கள் குழந்தைகளுக்கு காலை உணவை வழங்க முடியாத நிலையையும் பல இடங்களில் காண முடிந்தது. இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக 7/5/2022 அன்று காலை உணவு திட்டம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. 15/9/2022 அன்று அண்ணாவின் பிறந்த நாளில் மதுரையில் ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்க பள்ளியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தற்போது நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் பள்ளி குழந்தைகளோடு இணைந்து உணவருந்திக் கொண்டிருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu and the Honorable Chief Minister of Punjab are now dining with the students as a part of the expansion of the Honorable Chief Minister of Tamil Nadu's breakfast scheme in government-aided school in urban areas. The Honorable Chief Minister is personally served food to the school children and joined them for breakfast. The Honorable Chief Minister of Punjab, who has graced this occasion as a special guest, is also sharing the meal with the students. விழா மேடைக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். We welcome Honorable Chief Minister of Punjab onto the stage. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்தல் துவக்க விழாவில் வரவேற்புரையாற்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்கின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள நம்முடைய திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப் திரு பகவந்த் சிங் மான் உட்பட அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். The bond between Tamil Nadu and Punjab has endured for a long time and continues to grow very strong. When Dr. Kalaignar assumed office for the first time of Chief Minister of Tamil Nadu in 1969, he visited Ludhiana in Punjab. He observed the functioning of the Punjab Agricultural University there. Inspired by its model, he went on to establish the Agricultural University in Coimbatore in 1971. Today, Honorable Chief Minister of Punjab, Thiru Bhagwant Singh Mann, is gracing this event with his presence. Thank you again, sir. கல்வி மட்டுமல்ல, கல்வியோட காலை உணவு, கல்விக்கு உதவி தொகைன்னு நம்முடைய திராவிட மாடல் அரசு கல்விக்காக செயல்படுத்தி வருகின்ற சாதனை திட்டங்களை இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடும் பாராட்டிக்கிட்டு இருக்கு. நம்முடைய திட்டங்களை பிற மாநிலங்கள் பாராட்ட மட்டுமல்ல, அதை ஃபாலோவும் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த காலை உணவு திட்டத்தை இந்தியா மட்டுமல்ல, வெளிநாடுகள் சிலவற்றும் இன்றைக்கு பின்பற்ற ஆரம்பிச்சிருக்குது. What we began in 2022 as a pilot project in about 1,500 schools has now been expanded to 37,416 government and government aided schools across Tamil Nadu, benefiting around 21 lakh students. 21 லட்சம் மாணவர்கள் இதில் பயன்பெறாங்க. இங்கே மாணவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதிக அளவில் வந்திருக்கிறீங்க. முன்னெல்லாம் பெற்றோர்கள் குறிப்பா தாய்மார்களுக்கு காலையில எந்திரிச்சு டிஃபன் செஞ்சு மாணவர்களை டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ஒரே பரபரப்பாகவும் பதட்டமாகவும் இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை தலைகீழா ஆத்திருக்கார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உங்க பிள்ளைகளை இனி ஸ்கூல்லயே ரிலாக்ஸா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு
பாடங்களை கவனிக்க வச்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இது வெறும் வயிற்று பசியை போக்குகின்ற திட்டம் மட்டுமல்ல, இது மாணவருடைய அறிவு பசியை போக்குவதற்கான ஒரு மகத்தான திட்டம். Our Honorable Chief Minister often says that providing health and education to society empowers people to help themselves and emerge as successful citizens and leaders. Therefore, I am confident that this breakfast scheme will further strengthen our students' ability to emerge as successful individuals in each life. இங்க இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு கோரிக்கை, மாணவர்களை படிக்க மட்டுமே சொல்லாம விளையாட்டு நேரத்தில் விளையாடவும் நீங்க அனுமதிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா மாணவர்களுடைய பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தாதான் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். இந்த காலை உணவு திட்டத்தை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க அதிக அளவில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் சுய உதவி குழு சகோதரிகள், அவங்களுடைய உழைப்பு இந்த திட்டத்துடைய வெற்றியில மிக மிக முக்கியமானது. இந்த காலை உணவு திட்டத்தை தாய்மை உணர்வோடு சமைத்து தருகின்ற சுய உதவி குழுக்களை சேர்ந்த என் அருமை சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். By providing a healthy breakfast, we are not only addressing malnutrition but also enhancing attendance, concentration and overall academic performance. This scheme has played a vital role in bridging the gap between disadvantaged and privileged students, ensuring equal opportunities for every child to succeed. இந்த சிறப்புக்குரிய திட்டத்தை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். I welcome our Honorable Chief Minister of Punjab, Thiru Bhagwan Singh Mann அவர்கள் and his wife திருமதி குர்பிரீத் கவுர் மேடம் அவர்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களையும், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களையும், மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களையும், மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களையும், வனத்துறை அமைச்சர் அண்ணன் திரு ராஜா கண்ணப்பன் அவர்களையும், தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அண்ணன் முத்தரசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மயிலை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மயிலை வேலு அவர்கள் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதேபோல் மாண்புமிகு சென்னை மாநகராட்சியுடைய வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களையும், மாமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களையும், சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையினுடைய செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS அவர்களையும், அனைத்து அதிகாரிகளையும் பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். திரு MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையத்துடைய இயக்குனர் திருமிகு மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணன் வசீகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்புக்குரிய மாணவ செல்வங்களையும், இந்த பிரைமரி HM சிஸ்டர் ரெஜினா மற்றும் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், சுய உதவி குழு சகோதரிகள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உட்பட அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இன்றைக்கு புது வரலாறு படைக்கட்டும். நம்முடைய மாணவர்களுடைய கல்வி செழிக்கட்டும். நன்றி, வணக்கம்.